அணியிறாங்க. பொதுவாக 5 முக ருத்ராட்சம் அனைவருமே அணியலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா அனைவருமே அணிந்து கொள்கிறார்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே சிவன் மீது ஒரு அந்த அன்பு, பற்று, இன்னும் சொல்லப்போனால் பக்தி இதெல்லாம் நிறைய இருப்பதன் காரணமாக இறைவனின் பெயரை சொல்லி அதை அணிந்து கொள்கிறார்கள். இப்போ இது அணிவதில் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா நெற்றி நிறைய திருநீரும் எல்லாத்தினாலையும் பூச முடியாது, கழுத்து நிறைய கண்டிகையும் யாராலும் அணிய முடியாது. யார் ஒருவருக்கு இறைவனின் அருள் இருந்து பூர்வ ஜென்மா கர்மா தொடர்பு இருக்கிறதோ, நல்ல பல புண்ணியங்களை செய்து சிவ புண்ணியங்களை சேர்த்து வைத்தவர்களால் தான் இந்த ஜென்மாவிலே அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறத கழுத்தில் அணிய முடிகிறது. அப்படி புண்ணியம் செய்தவர்களால் தான் நெற்றி நிறைய திருநீருமே அணிய முடிகிறது. இப்போ இதையெல்லாம் தாண்டி இறைவன் வரம் கொடுக்க வேண்டும். இறைவன் வரம் கொடுக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த வரம் எதற்காக அப்படின்னா, நீங்கள் கட்டிய கண்டிகை உங்கள் கழுத்திலே தொடர்ந்து இருப்பதற்காக. பூசிய திருநீர் எப்பொழுதுமே நெற்றி நிறைய இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிவனுடைய வரம் அப்படிங்கிறது தேவை. பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக இந்த ருத்ராட்சத்தின் நினைவு வந்து அதை எடுத்து அணிந்து கொள்ளலாம் என்கின்ற வரையிலும் அணிந்து கொண்ட பிறகும் கூட மணிவாசக பெருமான் சொல்வது போல 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியறதுக்கு முன்னாடி வரலும் யாரும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது, எந்த குழப்பமுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது. ஆனால் ஒரு சிவாலயத்திலேயே போயோ அல்லது ஒரு குருமுகமாக தீட்சை பெற்றோ நீங்கள் ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து விட்டீர்கள் என்றால் வேறு வேறு சக்திகள் மாயைகளை தொடங்க ஆரம்பிச்சிடும். எப்படி தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, பல ஐயப்பாடான கேள்விகளை, அவர்களுக்குள் இருக்கின்ற ஐயப்பாடான கேள்விகளை உங்களுக்கு முன் வைப்பார்கள். நம்ம அதிலெல்லாம் பெரிய தெளிவு பெற்றுதான் இதை அணிந்திருப்போம். இருந்தாலும் மனதிற்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது, சஞ்சலம் வருகிறது. அப்படிங்கும் போது அது ரொம்ப நேரத்துக்கு அல்லது ரொம்ப நாளைக்கு அந்த கழுத்தில் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் இறைவன் கொடுக்குற வரம் தான். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உண்மையாகவே சிவபெருமானிடமிருந்து உங்களுக்கு பூரணமான அருளும் அந்த வரமும் கிடைத்திருக்கிறது என்றால், எவ்வளவு குழப்பமான கேள்விகளை உங்கள் மனதை குழப்ப வேண்டும் என்பதற்காக மாயாசக்திகள் என்ன வேலை செய்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு அந்த ருத்ராட்சமானது உங்கள் கழுத்திலே நீடித்திருக்கும். அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை. ஒருவேளை இதை அணிந்து விட்டால் பின்பு கஷ்டம் வருகிறதா அப்படிங்கிற மாதிரி எண்ண ஆரம்பித்து விட்டால், இன்றைய தினத்திலே நாம் இதை அணிந்தோம், அதற்கப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டாலே அந்த மாயையானது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தம்.